سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر سبحان الله والحمد لله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Man 'amila shalihan min dzakarin aw untha wa huwa mu'minun falanuhyiyannahu hayatan thayyibah wa lanajziyannahum ajrahum bi ahsani ma kanu ya'malun. Shadaqallahul 'azim. Subhanaka la 'ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற நிகரற்ற அன்பாளருமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையின் வாயிலாக மனித சமூகத்திற்கு பல்வேறு நற்செய்திகளை சொல்லித் தருகிறார். மேலே ஓதி காட்டிய இந்த வசனத்தில் மன் அமில ஸாலிஹன் மின் ஸகரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமின், ஒரு முஃமின் அவர் ஆணோ அல்லது பெண்ணோ நல்ல அமல்கள் செய்கின்ற போது ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவருக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற செயல்களுக்கு விட அதிகமான கூலியை நாளை மறுமையிலே தருவோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான முறையில் நமக்கு வாக்களித்திருக்கிறார். மனித வாழ்க்கையில் நல்லவர்கள் செய்வதற்கு முன்னால் சில காரியங்களை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்கள் நம்மிடத்தில் இருந்து எப்படி கழிந்தது என்பதை குறித்துண்டான சுய பரிசோதனை செய்கின்ற போதுதான், ஒவ்வொரு நாளும் இந்த பரிசோதனை இருக்கின்ற போது சரியான அமல்கள் நம்மிடத்தில் இருந்து ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்வதும், நம்மிடத்தில் கழிந்திருக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் தவறான முறையில் கழிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தவறுகளை விட்டு நாம் ஒதுக்கி வாழக்கூடிய அமைப்பையும் நாம் பெற்றுக்கொள்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாகவும் வாழ்வதற்கு தகுதியானதாகவும் இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலக சமூகத்திற்கு அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு, கியாமத் நாளில் உங்களை நிறுத்தி உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் உங்களை குறித்து
அதற்கு அடுத்து சொல்வார்கள், வஸீனு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் தூஸனு. இந்த உலகத்தில் செய்கின்ற அமல்களை அல்லாஹ்விடத்தில் எடை போடப்படுவதற்கு முன்னால் நீங்கள் செய்த அந்த செயல் எந்த தகுதியுடையதாக எந்த தரமுடையதாக இருந்தது என்பதை குறித்து நீங்கள் முதலில் எடை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு, கணக்கு பார்ப்பதற்கு முன்னால், உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால், நீங்கள் செய்திருக்கின்ற அந்த அமல்களை குறித்து எடை போடப்படுவதற்கு முன்னால் நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு, இந்த உலகத்தில் நீங்கள் இது போன்ற காரியங்களை செய்வது அல்லாஹ்விடனுடைய கேள்வி கணக்கை உங்களுக்கு எளிதாக்கி தரும் என்று சொல்லி தருகிறார்கள். அதனால்தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார், நாளை கியாமத்தில் உங்களுக்கு விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் எந்த விஷயமும் இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் செய்திருந்தீர்களோ அதை மறைத்து வைக்க முடியாமல் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நீங்கள் நல்லது செய்ததும் அல்லாஹ்வுடைய முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். நீங்கள் செய்திருக்கின்ற தீய செயல்களும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும். எந்த மறைவும் இல்லாமல் அந்த இடத்திலே இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதற்கு தோதுவாக அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள், உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். அதனால்தான் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள், இந்த விசாரணை நாம் மேற்கொள்வதற்கு முன்னால், நம்மை பற்றி உண்டான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு முன்னால், செயலை செய்ததற்கு பின்னால் ஆய்வு செய்வது ஒரு ரகம், செயலை செய்வதற்கு முன்னால் அதை குறித்து உண்டான சிந்தனை செய்வது ஒரு விதம். ஒருவன் ஒரு நற்செயலை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த செயலின் மூலமாக நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா, அல்லாஹ்விடத்தில் இதற்கு நன்மை கிடைக்குமா என்று முதலில் அவன் செய்யக்கூடிய செயல்களை குறித்து செயலை செய்வதற்கு முன்னால் அவன் யோசித்து பார்க்க வேண்டும். அவன் செய்யக்கூடிய செயலின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பயன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதன் மூலமாக கிடைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்த அந்த அற்புதமான வழியை நாம் செய்தவர்களாக இருப்போம் என்று அவனுக்கு அது நல்ல விஷயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் அந்த செயலை உடனடியாக செய்தாக வேண்டும். தொழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறார், அவனுக்கு எண்ணம் தோன்றுகிறது, தொழுகையில் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்ற யோசனை இல்லை, அல்லாஹ் தொழ சொல்லி இருக்கிறார், உடனே அந்த காரியத்தை நிறைவேற்றியாக வேண்டும். இது போன்றுதான் கடமையான அத்தனை வணக்கங்களும். அதே போல நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய உபரியான வணக்கங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த வணக்கத்தையும் யோசித்து பார்க்காமல் இதன் மூலமாக நல்லது கிடைக்கும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் அல்லவா, அந்த நம்பிக்கையை உடனடியாக செய்தாக வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு பாவமான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம், நன்றாக தெரிகிறது நமக்கு அது பாவம் தான் என்று, ஆனால் அதை விடுவதற்கு என்று நம்முடைய மனம் தோன்றக்கூடிய நேரத்தில் அதை உடனடியாக விட்டாக வேண்டும், அதிலே கால தாமதம் செய்யக்கூடாது என்று சொல்லி தருகிறார்கள். அதே போன்று சில செயல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த செயல்களை செய்தால் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். உதாரணமாக 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சண்டையை விலக்கி வைக்க வேண்டும் என்பது நமக்கு போதுமான ஒன்றுதான், அது தேவையான ஒன்றுதான். ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டையில் தலையிடக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய விளைவுகளையும் பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படுத்தும் என்று இருக்குமே, ஆனால் அந்த விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நமக்கு தகும் என்று சொல்லி தருகிறார்கள். அப்படி நாம் செய்யக்கூடிய செயல்களை செய்வதற்கு முன்பும் சரி, அல்லது செயல்களை செய்ததற்கு பின்னாலும் சரி, நாம் செய்திருக்கின்ற செயல்களை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நமக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லி தருகிறார்கள். அவர்கள் மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள். கடுமையான முறையில் மரணப்படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய அந்த அமருபுல் ஆசிரதியல்லாஹு தஆலா அவர்கள் சூரோரமாக திரும்பிக் கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மகனார் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்கிறார்கள், அன்பு தந்தை அவர்களே, நீங்கள் உங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள், உங்களை குறித்து எத்தனையோ நற்செய்திகளை சுபச்செய்தியாக சொல்லிக் கொண்டு தந்திருக்கின்ற போது நீங்கள் எதற்காக இந்த நேரத்தில் மரணப்படுக்கையில் அழுது கொண்டிருக்க வேண்டும் என்று அமருபுல் ஆசிரதியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்கின்ற போது அமருபுல் ஆசிரதியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் கடந்து போன அத்தனை விஷயங்களை நினைவுறுத்தி பார்க்கிறார்கள். நான் ஒரு 3 நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். முதல் நிலை எனக்கு என்ன என்றால், முதல் நிலை மிக மோசமான நிலை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் வெறுத்தவன் நான். எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதுதான் எனக்கு விருப்பமாக இருந்தது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் வெறுப்பு கொண்டவனாகவும், இதுதான் எனக்கு லட்சியமாகவும் நான் இருந்திருந்தேன். இது என்னுடைய முதல் நிலை. இதே நிலையில் எனக்கு மரணம் கிடைத்திருக்குமே ஆனால் கண்டிப்பான முறையில் நான் நரகம்தான் சென்றிருப்பேன். ஏனென்றால் ஒரு நபியை கொலை செய்த பாவம், நபியை வெறுத்திருக்கக்கூடிய பாவம், இந்த இரண்டும் சேர்ந்து நான் கண்டிப்பாக நரகத்திலே என்னை கொண்டு போய் சேர்த்திருக்கும். நான் நரகம்தான் சென்றிருப்பேன். இது என்னுடைய முதல் கட்ட நிலைமை. இரண்டாவது நிலை என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமையை எனக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்த பொழுது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து நான் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டேன். இஸ்லாத்தை தழுவிக்கொண்டதற்கு பின்னால் என்னுடைய நிலைமை எப்படி மாறி போனதென்றால், நான் கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தவனாக இருந்தேனோ, அதைவிட இப்பொழுது உலகத்திலே எனக்கு நேசத்திற்குரியவராக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை எனக்கு ஏற்பட்டு போய்விட்டது. சாதாரணமாக நாம் ஒரு ஆள் மீது அதிகமான மரியாதை செலுத்தக்கூடிய நேரத்தில் நேருக்கு நேராக நின்று அவரை பார்த்து பேசுவதற்கு கூட நாம் அச்சப்படுவோம். ஏனென்றால் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை நேரடியாக அவரை நம்மை பார்க்க கூட முடியாமல் செய்துவிடும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகப்படியான மரியாதையும் பாசமும் நிறைந்த காரணத்தினால் நேரடியாக ரசூலினுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட எனக்கு தைரியம் வரவில்லை. அதனால் யாராவது ஒருவர் என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய அங்கங்கள் எப்படி இருக்கும் என்று ரசூலை குறித்து யாராவது விசாரணை செய்தால் கூட அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால் முடியாது. காரணம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேரடியாக பார்க்க முடியாத அளவிற்கு மிகுந்த மரியாதைக்குரியவர்களாக மாறி போனார்கள். இது என்னுடைய இரண்டாவது கட்டம். இந்த இரண்டாவது நிலையில் எனக்கு மரணம் வருமையானால் நான் சொர்க்கவாதியாக இருப்பேன் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்ததற்கு பின்னால், ரசூல் அவர்களை நான் இப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கண்டிப்பாக எனக்கு சொர்க்கம் தான் கிடைக்கும். இதற்கு முன்னால் ரசூல் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை இப்படி சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற மனநிலையிலே நான் வருகிறேன், உங்களுடைய கையை கொடுங்கள் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்த அந்த அம்ர் இப்னு ஆஸ் தன்னிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்ளட்டும் என்று தன்னுடைய முபாரக்கான பரக்கத்தான கையை நீட்டிய போது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கையிலே உடனடியாக ஒப்பந்தம் செய்யவில்லை, வெடுக்கென கையை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், என்ன அமர் ஆஸ் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்றல்லவா வந்தீர்கள்? வந்த நேரத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுவிட்டு நான் உடன்படிக்கை செய்வதற்காக கையை உங்களிடத்திலே கொடுக்கின்ற போது வெடுக்கென்று எதற்காக கையை எடுத்துக் கொண்டீர்கள் என்ற போது அம்ர் இப்னு ஆஸ் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை ஏற்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் கூட எனக்கு சில நிபந்தனைகள் வேண்டும். எனக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற தெளிவு எனக்கு வேண்டும். அந்த தெளிவு கிடைக்காத வரை நான் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு தயாரில்லை என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 செய்தியை இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு சொல்வார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா, இன்னல் இஸ்லாம யஹ்தி மா கான கவலா, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது அவர் முஸ்லீமாக மாறிவிடுகிறாரோ, கடந்த காலங்களில் என்னவெல்லாம் செய்திருந்தாரோ அத்தனை பாவங்களும் அது அழிக்கப்பட்டு போய்விடும் என்பது தெரியாதா? அது இஸ்லாம் ஆகிவிட்டாலே அவருடைய கடந்த கால காலங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு அடுத்ததாக சொல்லுவார்கள், இன்னல் ஹிஜரத தஹ்தீம மா கான கவலா, தன்னுடைய நாட்டை விட்டு தன்னுடைய உடைமைகளை விட்டுவிட்டு
மார்க்கத்திற்காக புலம்பெயரக்கூடிய அற்புதமான பயணம் ஹிஜ்ரத் இருக்கிறது அல்லவா, அந்த ஹிஜ்ரத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அளிக்கப்பட்டுவிடும் என்பது உனக்கு தெரியாதா என்று இரண்டாவதாக கேட்டுவிட்டு மூன்றாவதாக சொல்லுவார்கள், ஒருவர் ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் அவரும் கடந்த காலங்களில் செய்திருக்கின்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக போய்விடுகிறார் என்று 3 சுப செய்தி அவர்களுடன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த போது அவர் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பிரியமும் மரியாதையும் கொண்டவராக மாறி போய் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒரு புனிதமான நிலையில் நான் மரணம் அடைந்தால் கண்டிப்பாக எனக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக ஒரு நிலையை சொல்லுகிறார். கடந்த கால நிலை 2 நிலைகளில் ஒரு நிலை மிக மோசமான நிலை, இரண்டாவது நிலை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கின்ற நிலை, மூன்றாவது நிலை என்னவென்றால் நான் சில காலங்களிலே மக்களினுடைய சேவையிலே பொறுப்பாற்றக்கூடிய பொறுப்பாளராக நான் இருந்தேன், மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொண்டு நான் பொறுப்பாளனாக இருந்தேன். அப்படி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 12 ஆண்டு காலம் நான் பொறுப்பிலே இருந்திருக்கிறேன். அப்படி அந்த பொறுப்பேற்ற காலகட்டங்களில் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அந்த பொறுப்பை நான் ஏற்றிருந்த போது அவர்களுக்கு சரியான முறையில் அந்த சேவைகளை நான் செய்திருக்கிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதிலே மக்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்களா அல்லது என் மீது அதிருப்தி அடைந்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கிறேனா நிறைவேற்றாமல் போயிருக்கிறேனா என்பதை குறித்து எனக்கு தெரியவில்லை என்று மூன்றாவது நிலையை குறித்து எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்த நிலையை நினைத்துதான் இப்பொழுது நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய மகனிடத்திலே சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அன்பு மகனே, நான் இப்பொழுது மரணம் அடைவேனே, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. என்னை கபரிலே வைத்ததற்கு பின்னால் நீங்கள் மண்ணை தள்ளுவீர்கள் அல்லவா, அந்த மண்ணை மிக லேசான முறையிலே தள்ளுங்கள், எளிமையான முறையிலே தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மண்ணை தள்ளி என்னுடைய மண்ணறையை மூடுவீர்கள் அல்லவா, அப்படி மூடி முடித்ததற்கு பின்னால் அந்த இடத்திலே கொஞ்ச நேரம் நில்லுங்கள். ஏனென்றால் உள்ளே சில கேள்விகள் எனக்கு கேட்கப்படுகிறது. அந்த கபர் என்பது சாதாரணமான இடம் அல்ல, மிக பயங்கரமான இடம், வெறிச்சி நிறைந்த இடம், மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படக்கூடிய இடம். அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த இடத்திலே நீங்கள் நிற்க வேண்டும், எவ்வளவு நேரம் நிற்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய மாமிசத்தை பங்கு வைப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ, நாம் எடுத்தனா ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஆகும் அல்லவா, இதை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கு வைப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த அளவிற்கு என்னுடைய மண்ணறைக்கு பக்கத்திலே நீங்கள் நின்று எனக்காக துவா செய்யுங்கள். அப்படி துவா செய்யக்கூடிய நேரத்தில் தான் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த விரட்சி இருக்கிறது அல்லவா, கபரில் ஏற்படக்கூடிய அந்த தண்டனைகள், அதிலிருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல உங்களின் மூலமாக எனக்கு இது போன்ற வேதனைகள் நீக்கப்படுவது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே நல்ல அந்தஸ்து கிடைக்கும் என்பதையெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், மிகப்பெரிய தோழமையை பெற்றிருக்கக்கூடிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதையை பெற்றிருக்கக்கூடிய சஹாபிகள் தங்களிடமிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பழைய நிலைகளை நாம் எப்படியெல்லாம் செய்திருக்கிறோம், நம்முடைய நாட்கள் எப்படியெல்லாம் நம்மிடத்திலிருந்து கடந்து போயிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறார்கள் அல்லவா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லதை போல, ஹாசிபு கபல அன் துஹாசபு, உங்களை நாளை மறுமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு நீ என்ன தொழுதிருக்கிறாய், என்ன உனக்கு செல்வம் இருந்தது அல்லவா, அந்த செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய், அந்த செல்வத்தை நீ எப்படியெல்லாம் செலவழித்தாய் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவார்கள் அல்லவா. 4 கேள்விக்குண்டான பதிலை சொல்லாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை செலவழித்த விதங்கள், ஒரு மனிதன் சம்பாதித்ததையும் அதை செலவழித்ததையும் பற்றி உண்டான கேள்வி கணக்கு என்று நமக்கு சொல்லி தந்ததை போல நாம் ஒவ்வொரு நாளும் நம்மிடமிருந்து கடக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தை குறித்து நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் நம்மை விட்டு போகின்ற போது இன்றைய பொழுதில் நாம் எப்படி கழித்திருக்கிறோம் என்பதை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு 5 விதமான பலன்களை தருகிறார். முதலாவது பலன், நம்மிடத்தில் இந்த இம்மையினுடைய வாழ்க்கையும் சரி மறுமையினுடைய வாழ்க்கையும் சரி சரியான முறையில் அமைவதற்குண்டான வாய்ப்பாக மாறி போகும். அதே போல
நம்மை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிறரை பற்றி சிந்திப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அப்ப நம்மளை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு அதிகமான முறையிலே வாய்ப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது பலன், ஷைத்தானுடைய ஆதிக்கம் மீது செலுத்தாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற போது இதற்கு மூல காரணமாக இருப்பது காலையில இருந்து நான் மாலை பொழுது வரை இருக்கக்கூடிய நேரத்தை நான் என்னிடத்தில் இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் அல்லாஹ்விற்கு பொருத்தமானவையாக இருந்திருக்கின்றனவா அல்லது அல்லாஹ்விற்கு மாறாக இருந்திருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நன்றான செயல்கள், நல்ல செயல்கள் நம் இடத்தில் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழோடு அதை அதிகம் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. தவறான செயல்கள் நம்மிடத்தில் வருகின்ற போது அதை விட்டு தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவதை போல நம்முடைய சுய பரிசோதனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்களை சரியான முறையிலும் அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையிலும் செய்கிறோமா என்பதை சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி